சிவா சிவ சிவா பழையத்தம்மா சிவ பழையத்தம்மா 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 முருகா பழையத்தம்மா சிவ சிவா பழையத்தம்மா சிவ பழையத்தம்மா பழையத்தம்மா தப்பு பண்ண மாட்டேன் முருகா 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 பழையத்தம்மா பழையத்தம்மா செண்பகம் பழையத்தம்மா பழையத்தம்மா செண்பகம் பழையத்தம்மா பழையத்தம்மா என்னாச்சு உனக்கு? எதை பார்த்து பயந்த? சிவ சிவா சிவ சிவா முருகா 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 என்னாச்சு உனக்கு? முருகா தப்பு பண்ண மாட்டேன் முருகா இனிமே நான் தப்பு பண்ண மாட்டேன் முருகா தப்பு பண்ண மாட்டேன் முருகா ஐயோ அந்த பூசாரியை பார்க்க மாட்டேன் முருகா இனிமே எதுவும் கேட்க மாட்டேன் முருகா இனிமே அந்த பூசாரி பக்கமே போக மாட்டேன் முருகா விட்டுரு முருகா செண்பகம் முருகா இனி நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஐயோ நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன் நான் போயிடுறேன். இனிமே இந்த வீட்ல இருக்க அப்பா மாட்டேன். சிவ சிவான்னு புலம்புறீங்களே, என்ன ஆச்சு? அபிராமி அபிராமி ஒரு அபிராமி உள்ள ஒரு அபிராமி வெளியில உள்ள ஒரு அபிராமி ரெண்டு அபிராமியா அப்பா என்ன ஆச்சு உங்களுக்கு? ரெண்டு அபிராமியா? ஆமா அந்த அபிராமி வேற படவை இந்த அபிராமி வேற படவை சொல்லுங்கப்பா, சிவ சிவா என்ன ஆச்சு உங்களுக்கு? சிவ சிவா தேவையில்லாம ஏதோ விளையாட்டுக்கு பண்ணி இப்படி ஆயிடுச்சு. சிவ சிவா முருகா சிவ சிவா முருகா ஐயோ முருகா 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 அண்ணி நல்லவங்க, ஆனா அண்ணி பேய். ஐயோ நான் போயிடுறேன் நான் போயிடுறேன், இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். வள்ளி வள்ளிக்கண்ணு, என்ன இவ்வளவு நேரம் ரெடியாக? சீக்கிரம் வாமா. ஐயய்யய்யய்யய்ய, ஏன் இப்படி லப லபன்னு கத்துறீங்க? அது சரி, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் கூட இல்லையே, அப்புறம் எதுக்குங்க நல்ல புடவை கட்டிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு வான்னு சொன்னீங்க? சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே நீ இன்னைக்கு புது பொண்ணு மாதிரியே இருக்கிற. போதும், வெளியே எங்கேயாவது கூட்டு போறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இங்க வந்து உட்காரு வா. என்ன மரியாதை? உட்காரு 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 உட்காரு. ஐயோ கால்ல எல்லாம் விழாதீங்க. நான் எதுக்கு உன் காலில் விழுகிறேன்? அப்படியே இரு, ரெடியா இரு. போட்டோவா? ஆமா ஆமா, அப்படியே இங்க பாரு. அப்படியே கொஞ்சம் 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 ரைட்டு. அது கண்ணத்துல இருந்து கையிடு. சூப்பரா இருக்கிற நீ. அப்பா என்னப்பா அம்மாவை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? என்னையும் ஒரு 4 போட்டோ எடுத்து கொடுங்கப்பா. உன் ஃபோட்டோ எனக்கு முக்கியம் இல்லைம்மா, உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ தான் எனக்கு இப்போ வேணும். ஏன்னா இப்போ ஒரு புடவை எடுக்க போகிறோம்னா அந்த புடவைக்கு ஏற்ற மாதிரி மேட்சிங்காக ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோமல்ல, அதே மாதிரி தான் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் மேட்சிங் பண்ண போகிறேன்னு. மேட்சிங் பண்ண போறீங்களா? என்னங்க இது மேட்சிங் கீச்சிங்னு ஒரே சஸ்பென்ஸா பேசுறீங்க? இந்த சஸ்பென்ஸை வச்சு தான் ஒரு இடத்துக்கு போய் இன்னொரு சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ண போகிறேன். அப்பா என்ன சும்மா சஸ்பென்ஸ்னு ஒரு பெரிய வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, எப்ப பொண்ணு பார்க்க கூட்டு போக போறீங்க? ஏய் ரொம்ப அலையாதரா, அந்த வீட்டுக்கு நீ தாண்டா மாப்பிள்ள கன்ஃபார்மு. எனக்கு ஒரு டவுட்டுப்பா. என்னது? நம்ம அண்ணனுக்கு தானே பொண்ணு வீடு பார்க்க போறோம். ஆமா. அவனை போட்டோ எடுக்காம நீங்க ஏன்பா அம்மாவை வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க? அதுதான் சஸ்பென்ஸ்னு சொன்னேன்லம்மா. என்னது உசுன்னு சவுண்டு வருது? ஏமா நீ ஏதாவது உசுன்னு சவுண்ட் விட்டியா? நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு இப்பதான் உஸ்ஸுன்னு சொல்லணும் போல இருக்கு. என்ன மறுபடியும் உசு சவுண்டு? ஏன்டா நீ ஏதாவது உசு விட்டியா? இல்ல. இல்லையா? ஏமா நீ ஏதாவது உசுன்னு சவுண்ட் விட்டியா? நான் ஏன்பா சவுண்ட் போட போறேன்? போங்கப்பா. என்ன ஆளாளுக்கு உசுங்கிறாங்க அப்புறம் இல்லைங்கிறாங்க. உனக்கு ஏதாவது சவுண்டு கேட்டுதா? உசு சவுண்டு? எனக்கு எந்த சவுண்டுமே கேட்கலங்க. உனக்கும் கேட்கல அவங்களுக்கும் கேட்கல, எனக்கு மட்டும் கேட்குதா? என்ன சத்தம் இது? அப்பா நான் சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுமா, உன் மேல நான் ஏன் கோச்சுக்கணும்? இந்த வீட்டுல யாரு என் பேச்ச கேக்குறாங்க? எதுக்குப்பா இப்படி வேகாத வெயில வெளியே போயிட்டு வரீங்க? ஏமா மளிகை ஜாமான் இல்லைன்னு நீ தானே சொன்ன, அதான் போய் வாங்கிட்டு வந்தேன்.
ஏன்பா இப்படி வெக்ஸான மாதிரியே பேசுறீங்க? நான் யதார்த்தமா தான் பேசுறேன். உங்க அக்கா நம்ம வீட்டுல இருக்காங்கிறதையே மறந்துட்டு அவசரமா எவனோ ஒருத்தனோட ஓடி கல்யாணத்தை முடிச்சிட்டு போன வேகத்திலேயே திரும்பவும் வந்துட்ட. இதெல்லாம் நினைக்கும் போது என் மனசு அப்படியே வெடிக்கிற மாதிரி இருக்குமா. அப்பா, ஏன் எப்பவும் உமாவை திட்டிகிட்டே இருக்கீங்க? அவ தலையில என்ன எழுதி இருக்கோ அதான் நடக்கும். ஆமாம்மா, அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு நீ வந்துட்டியா? உண்மையை சொல்லணும்னா அவளோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். நான் காரணமா? ஆமாம்மா, நீ தான் காரணம். காலகாலத்துல நீ கல்யாணம் பண்ணி இருந்தீன்னா இவளுக்கு பாக்குற மாப்பிள்ளைக்கு இவ கழுத்தை நீட்டி இருப்பா. நீ கல்யாணமே வேணாம்னு சொன்னதுனால இவ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டா. அப்பா, ஆ, இப்பவும் சொல்றேன், இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஆ, என்னடி சொல்ற? என்ன காரணம்? போன ஜென்மத்து பிரச்சனை. போன ஜென்மத்து பிரச்சனையா? ஆமா, போன ஜென்மத்து பிரச்சனை தான். சரி, போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கப்பா. போன ஜென்மத்துல நீங்க மனுஷனா இருந்தீங்களா இல்ல வேற மாதிரி இருந்தீங்களா? மா, பாத்தியாமா அவ என்ன சொல்றான்னு? போன ஜென்மத்துல நான் மிருகமா இருந்தனா இல்ல மனுஷனா இருந்தனான்னு சொல்லாம சொல்றாமா. அக்கா, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? அப்பா எவ்வளவு வருத்தப்படுறாருன்னு பாரு. ஆமா, நான் உன்னை கேக்குறேன், போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்த? சொல்லு, போன ஜென்மத்துல நீ என்னவா இருந்த? சொல்லு, போன ஜென்மத்துல நீ பொண்ணா ஆனா? சொல்லு, போன ஜென்மத்துல நான் என்னவா இருந்தேன்னு கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்றேன். போதுமா? என்னம்மா இது? என்னம்மா மகாராணி, அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்க? வாயை திறந்து பேசு. உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரேடியா என் குடும்பத்துக்கு சமாதி கட்டலான்னு பாக்குறியா? உனக்கு பூவும் பொட்டு முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு என் புருஷன் முக்கியம், புள்ள முக்கியம். என் புருஷனை எப்படி வேணாலும் திட்டுவேன், கண்டிப்பேன். வேற யாராவது ஏதாவது சொன்னா அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன தலைமையில கைய வச்சுக்கிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இந்த வீட்ல யாராவது தப்பு பண்ணா நீங்க சும்மா இருப்பீங்களா? இந்த பாருடி, இந்த மனுஷனுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஹார்ட் பிரச்சனையும் இருக்கு. நீ பண்ண காரியத்துக்கு என் பூவும் பொட்டும்ல போயிருக்கோம். உனக்கு இப்ப பூவும் பொட்டும் தான் முக்கியமா? அபிராமி தான் பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டால, இதை இத்தோட விடு. எப்படி விட முடியும்? இது என்ன சாதாரண பிரச்சனையா? இவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டே இருக்கீங்க. இந்த வீட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. ஒரு புள்ள பெத்து கொடுக்க கூட வக்கு இல்ல. மாமா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல, என் புருஷன்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். இத போய் அத்தை பெருசு பண்றது எனக்கு நல்லதா படல. என்னடி நல்லா இல்ல? என்ன நல்லா இல்ல? ராசி இல்லாத உன்னை இந்த வீட்ல வச்சிருக்கனே, அதுதான் நாங்க செஞ்ச தப்பு. எல்லாத்துக்கும் இதோ இந்த மனுஷனை தான் சொல்லணும்.
மருமகளை தலையில வச்சு ஆடிட்டு இருக்காரு. என் மேல ஏமா திரும்புற? அபிராமி, உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. நீ அறிவாளி, புத்திசாலி, சகலமும் தெரிஞ்சவா. ஆனா நான் ஒன்று மட்டும் சொல்றேன், நீ செஞ்சது தப்புதாம்மா. அடேங்க அப்பா, என்ன மாதிரி டைலாக் எல்லாம் பேசுறீங்கப்பா. இவளை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. 4 வார்த்தை நறுக்குன்னு பேசாம சும்மா பேசுற மாதிரி பேசி ஒரே வார்த்தையில முடிக்கிறீங்க. நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை பேச வேண்டியதானே? இங்க பாரு காந்தா, அபிராமி செஞ்சது தப்புதான். அதுக்காக அவளை தூக்கில போட சொல்றியா? மாமா, நீங்க என் பக்கம் பேசுறது அத்தைக்கு பிடிக்க மாட்டேங்குது. அத்தை திட்டுற வரைக்கும் திட்டட்டும், வாய் வலிச்சா அவங்களே நிறுத்திட போறாங்க. பாத்தீங்களா பாத்தீங்களா, நக்கலா என்ன பேச்சு பேசுறான்னு. ஆமா அத்தை, நீங்க பேசுறது இதெல்லாம் புதுசா? நீங்க எப்பவும் சொல்றதுதான் இப்பவும் சொல்றீங்க. தாய் இல்லாத நான் உங்களை தாயா நினைக்கிறதுனாலதான் நீங்க பேசுற வார்த்தையெல்லாம் எனக்கு வலிக்கிறதே இல்லை. அபிராமி, எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன மாமா? நீ செல்வத்தையும் செண்பகத்தையும் தோப்பு கரணம் போட வச்சுட்டு வெளியே போறப்போ வேற ஒரு புடவையில போனேன். ஆனா அதுக்கப்புறம் 5 நிமிஷத்துல உள்ளே இருந்து வேற புடவையில வந்தேன். அந்த நேரம் அதை பார்த்தது அம்மா நானே பயந்துட்டேன். அது எப்படிமா 5 நிமிஷத்துல வேற புடவை மாத்திக்கிட்டு உள்ள இருந்து வந்த? எல்லாம் அத்தை கிட்ட எடுத்துக்கிட்ட ட்ரைனிங் தான் மாமா. ரொம்ப சரியா சொன்னம்மா. ஹலோ, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இவளுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு பார்த்தா மருமக கிட்ட காமெடி பண்றீங்க. ஆமா, அப்படி என்னதான் நீ முடிவு கட்ட போற? அவ அப்பா வீட்டுக்கு அனுப்ப போறேன். அதெல்லாம் உன்னால முடியாது. ஏன் முடியாது? அவ பாளையத்தம்மனை கும்பிடுறவ. இவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும். அம்மா தாயே, தப்பா இது நம்மளை விட ரொம்ப பிச்சைக்காரனா இருப்பான் இருக்க. அம்மா என்னம்மா 10 ரூபாய் போடுற? டீ தண்ணி குடிக்கிறது இது பத்தாதும்மா. அம்மா தாயே, அம்மா நல்லா இருமா, உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணுமா. 100 ரூபாய் போட்டுருக்காப்ல. நல்லா இருமா, நல்லா இருமா. அம்மா மகராசி, ஆமாம் ஃபோன் பண்ணி பார்ப்போம். ரீசார்ஜ் பண்ணணுமா? ஐயோ, இன்னையோட ரீசார்ஜ் முடியுதா? உடனே பண்ணணுமே, ரீசார்ஜ் பண்ணணுமே. யார்கிட்ட பணம் கேட்கறது? ஹலோ ஹலோ பொன்னுச்சாமி. ஹலோ, யாருங்க? அட நான் தானே பிச்சை. எது பிச்சைக்கார பிச்சுமணியா? ஆமாடா ஆமாடா ஆமாடா. ஆஹா, பிச்சைக்காரன் பிச்சுமணி ஃபோன் பண்றான். நம்ம தேடிட்டு இருக்கிறது சரியான ஆளு இவன் தான். சிக்கிட்டா. இவனை வச்சு நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஹலோ, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? டேய் பிச்சை, ஆமா நீ இப்ப எங்க இருக்க? நான் கோயில்ல தான் இருக்கிறேன். எந்த கோயில்ல? முத்துமாரியம் கோயில்ல தான்டா. ஆமா, நீ அந்த கோயிலை மாத்தவே இல்லையா? விட்டா அந்த கோயில் நீயே சொந்தமாக்கிடுவோல் இருக்குதா? என்னப்பா நீ? அதே இடத்துல தான் படுக்கிறேன், அதே இடத்துல சாப்பிடுறேன், அதே இடத்துல இருக்கிறேன். அதே இடத்துல தான் இருக்கியா? நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் இடத்த நான் மாத்தி காட்டுறேன். சரி சரி, அது ஓகே. எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும்டா, பண்ணி விட்டுறா. ரீசார்ஜா? பண்ணிடுறேன். ஆமா, எத்தனை மாசத்துக்கு பண்ணணும்? பண்றா, ஒரு 2 மாசம் பண்றா தம்பி. ஒன்றும் கவலையே படாத, 6 மாசத்துக்கு பண்றேன். ஓகேடா ஓகேடா. டே பிச்சை, நீ அங்கேயே இருடா. இன்னைக்கு 5 நிமிஷத்துல நேரா வந்து உன்னை பாக்குறேன். இங்கே இருக்கிற வந்துரு வந்துரு. ஐயோ அப்பா, எப்படியோ நான் தேடிட்டு இருந்த ஒரு ஆள் கிடைச்சிட்டா, அதுவும் என் ஃப்ரெண்டா போயிட்டான். அவனை வச்சுதான் இந்த கேமையே ஸ்டார்ட் பண்ணணும். அம்மா தாயே, அம்மா தாயே, பிச்சை போடுங்கம்மா. அம்மா தாயே போடுங்க தாயே. அம்மா தாயே பிச்சை போடுங்க தாயே, பிச்சை போடுங்கம்மா. டேய் பிச்சை. டே பொன்னுச்சாமி, கிள்ளி மாதிரி வந்து நிக்கிற. வா வா வந்து உட்காரு. அப்புறம்டா பிச்சா, எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். ரீசார்ஜ் பண்ணிட்டியா?
அப்பவே பண்ணிட்டேன்டா. உன்னை பார்த்ததுமே இந்த சாமியை பார்த்தது மாதிரி இருக்குடா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன்னை நேர்ல பார்த்தது இந்த சாமியை பாக்குற மாதிரி இருக்கு. என்னடா என்னை சாமின்னு சொல்ற? என்னால உனக்கு எதுவும் காரியம் ஆகணுமா? அதை ஏன்டா கேக்குற? இப்ப நீ நினைச்சாதான்டா எனக்கு நடப்போற காரியமே. பாத்தியா, உன் கூட உட்கார்ந்ததுக்கு என்ன பிச்சைக்காரன் நினைச்சு பிச்சை போட்டு போறான். உன் சொத்தை நீயே வச்சுக்க. டேய், 1 ரூபாயெல்லாம் வாங்கக்கூடாது, 100 ரூபா வாங்கணும்டா. எடுக்கிறது பிச்சை, இதுல 100 ரூபாய்க்கு கம்மி நீ வாங்க மாட்ட. டேய், எனக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்குல்ல? உனக்கு மான மரியாதை இருக்குது, எனக்கு தான் மான மரியாதை இல்லாம போயிடுச்சு. அந்த மான மரியாதைய நீ தான் காப்பாற்றணும். உன்னால ஒரு காரியம் எனக்கு நடந்தே ஆகணும். என்னடா சொல்ற? உனக்கு உதவி செய்ய நான் மட்டும் தான் இருக்கிறேன். சொல்றா சொல்றா சொல்றா. அதாவது என் பையனுக்கு ஒரு பெரிய இடத்துல பொண்ணு பார்த்துருக்கேன். அந்த வீட்டுல பொண்ணு எடுக்கணும்னா என்ன ஒத்துக்குவாங்களா? என் பையன் அழகா இருக்கான், அதை ஒத்துக்குவாங்க. ஆனா பையனோட அப்பன் நான் என்ன பண்றேன்? கல்யாண புரோக்கரா இருக்கு. எப்படி கல்யாண புரோக்கர் வீட்டுக்கு பொண்ணு கொடுப்பாங்க? அது வேற பெரிய வீடு, பெரிய பணக்கார குடும்பம், கோடி கணக்குல சொத்து வச்சிருக்காங்க. அதனால பொன்னுச்சாமி, இப்ப தாண்டா புரியுது. என்ன? டேய், நீ அந்த வர மரவலுக்கு ஆசைப்படல, நீ அந்த வீட்டுல இருக்க கோடிக்கணக்கு சொத்துக்கு நீ ஆசைப்படுற, அப்படித்தானே? புரிஞ்சுக்கிட்டேனா? புரிஞ்சுக்கிட்டியா? இதுதான் எனக்கு தேவை. அதாவது ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன? இந்த பாரு, அந்த வீட்டுக்கு என் பையன் மருமகனா போகணும்னா ஒன்னே ஒண்ணு நீ செய்யணும். என்ன செய்யணும்? நீ வந்து என் பொண்டாட்டிக்கு புருஷனா இருக்கணும். ஏன்டா டென்ஷன் ஆகுற? உன் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா இருக்கணுமா? சரி, நீ எங்க போவ? நான் எல்லாம் இங்க வரமாட்டேன், நானும் அங்கேயே தான் இருப்பேன். ஆனா நீ நடிக்கிற புருஷனா என் பொண்டாட்டிக்கு. ஓஹோ, இப்ப தாண்டா புரிஞ்சது பொன்னுச்சாமி. உன் பொண்டாட்டிக்கு நான் புருஷனா நடிக்கணும். ஆமா. நீனும் அதே வீட்டுல இருப்ப. ஆமா. உன் பசங்களும் அதே வீட்டுல இருப்பாங்க. கவலைப்படாத, நான் அருமையா நடிச்சு கொடுத்துறேன். ஒருவேளை அந்த கோடிக்கணக்கான பணம் வந்துச்சுன்னா சரி, எனக்கு அதுல சேர் உண்டா? அடேங்கப்பா, 3ல் 1 பங்கு உனக்கு தான். போலாமா? போலாம் 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 போலாம்டா. இவ்வளவு சீக்கிரம் நீ ஒத்துக்குவேன் நான் நினைக்கவே இல்லடா. நட்புன்னா இதாண்டா நட்பு. நல்ல நண்பன்டா நீ. புறப்படு புறப்படு. ஏய் பொன்னுச்சாமி, நம்பன்னு சொன்னதுக்காக ஒத்துக்கலடானா? உன் பொண்டாட்டிக்கு எனக்கு குருசி காட்டு கொடுத்துருக்க பாரு, அதை நினைச்சாதானா எனக்கு சிரிப்பா வருது. அது சரி, எப்ப வந்து நான் புருஷனை நடிக்கணும்? இந்த நிமிஷத்துல இருந்து நீ தான் என் பொண்டாட்டிக்கு புருஷன். அதை மறந்துடாத. இந்த நிமிஷமே கிளம்புற. புறப்படு புறப்படு. கிளம்பலாம். ஏங்க, இங்க பெருமாள் கோவில் எங்க இருக்கு? இங்க 2 பெருமாள் கோயில் இருக்கு. எதை கேக்குறமா? இது ராஜநகர் தானே? இல்ல, பூச்சூரு. ஓ, அப்படியா? சரி, ராஜநகருக்கு எப்படி போகணும்? அப்படி போணும். ஹலோ, நான் சொல்றேன், இங்க வாங்க. நீங்க எங்க போகணும்? ராஜநகர் போகணும். நானும் அங்கதான் போறேன். உங்க வண்டியில என்ன கூட்டிட்டு போறீங்களா? நீங்க கேட்ட இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
Ha 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 ha!